அருகே கடையக்குடி கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ தர்மசாஸ்தா ஐயனார் ஆலயத்தில் புரவி எடுக்கும் விழா மிக விமர்சையாக நடைபெற்றது. நேர்த்திக் கடன் செலுத்துவதற்கு பக்தர்கள் சுடும் மண்ணால் செய்யப்பட்ட குதிரை, யானை, காளை மற்றும் மதுளை ஆகியவற்றை சிறப்பு பூஜை செய்த பின்னர் முனைசந்தை கிராமத்தில் உள்ள மந்தையிலிருந்து 5 கிலோமீட்டர் தூரம் தோளில் சுமந்தபடி கடையக்குடியில் உள்ள ஐயனார் கோவிலுக்கு ஊர்வலமாக மேளதாளம் மற்றும் வான வேடிக்கையுடன் எடுத்துச் சென்றனர். அதனைத் தொடர்ந்து கோவில் வளாகம் முன்பு வைத்து சுற்று வட்டார கிராமத்தை சேர்ந்த ஏராளமான விவசாயிகள் தங்கள் நிலத்தில் கடந்த ஆண்டு அறுவடை செய்த நெல் மணிகளை காணிக்கைகளாக குதிரை சிலைக்கு முன்பு கொட்டி வைத்தனர். அதனைத் தொடர்ந்து சிறப்பு பூஜை மற்றும் தீப ஆராதனை காண்பித்தனர். திருமண பாக்கியம், குழந்தை பாக்கியம், மழை வேண்டி விவசாயம் செழிக்க, உலக நன்மைக்காக நேர்த்திக் கடன் செலுத்துவதற்காக இந்த புரவி எடுக்கும் நிகழ்வு நடைபெறுவது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த விழாவிற்கு சுற்று வட்டார கிராம பகுதியிலிருந்து ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு தரிசனம் பெற்று சென்றனர்.